இந்தியன் விமென்ஸ் டீமுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா விமென்ஸ் டீமுக்கும் நடக்கக்கூடிய தி ஒன்லி டெஸ்ட் மேட்ச் உடைய டே 1 உடைய ஸ்கோர் போர்டு தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 98 ஓவருக்கு 525 ரன் அடிச்சிருக்காங்க. 525 ஃபார் த லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபாலி வர்மா நேத்திக்கு இரட்டை சதம் அடிச்சிருக்காங்க. 197 பாலில் 205 ரன் அடித்த ஷஃபாலி வர்மா 23 4ம் 8 6ஸும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியை டபுள் செஞ்சுரியை கன்வெர்ட் பண்ண ஒரே பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபாலி வர்மா தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷஃபாலி வர்மா. அதே மாதிரி நம்ம ஸ்மிருதி மந்தனா வந்து 161 பால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 149 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. 27 4 ஒரு 6 அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுபா சதீஷ் வந்துட்டு 27 பாலில் 18 ரன் அடிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜிமிமா ரோட்ரிக்ஸ் 94 பாலில் 55 ரன், இதில் 8 4 அடங்கும். ஹர்மன் பிரீத் கவுர் 72 பாலுக்கு 42 ரன், நாட் அவுட், 2 4 இருக்காங்க. ரிச்சா கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா 33 பாலுக்கு 43 ரன், நாட் அவுட். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 9 4 அடிச்சிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் டீமுடைய போலிங்கை பொறுத்தளவுக்கு டெரின் டக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஓவர் போட்டு அதில் ஒரு மெய்டன் போட்டிருக்காங்க. அதில் 141 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்லின் டெ கிளர்க் வந்து 10 ஓவருக்கு ஒரு மெய்டன் 62 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்ம இந்திய டீமுடைய பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு ஷஃபாலி வர்மா அண்ட் ஸ்மிருதி மந்தனா சொன்னால் நம்ப மாட்டீங்க, 312 பாலுக்கு 292 ரன் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஷஃபாலி வர்மா அண்ட் ஜிமிமா ரோட்ரிக்ஸ் உடைய பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. 91 பாலுக்கு 86 ரன்னும். அதே மாதிரி ஹர்மன் பிரீத் கவுர் அண்ட் ரிச்சா கோஷ் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா 75 ஆஃப் த 66 நாட் அவுட். அது வந்து இன்னைக்கு டே 2ல ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ கரெக்டாக நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ என்னோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஃபுல்லாக மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. சப்போஸ் மழை பெஞ்சதுன்னா மேட்ச் வந்து கொஞ்ச நேரம் டிலே ஆகலாம், இல்லைனா மேட்ச் வந்து ரிசர்வ் டேக்கு போகலாம். ஸோ எனக்கு வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே என்ன சொல்கிறாங்க நம்ம சென்னையிலேருந்து அப்டேட்ஸு. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிக்கெட் வெப்சைட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா மேட்ச்சுக்கு. அதே மாதிரி வெதர் அப்டேட்னு செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் நியூஸில் சொல்ல வந்துட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா 29ஆம் தேதி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஃபைனல்ஸு பார்படோஸில். ஸோ மறக்காமல் 8 மணிக்கு போய் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் யார் வின் பண்ணுவா இன்றைக்கி அப்படின்னு. நான் அதே மாதிரி எத்தனை பேர் நேத்திக்கு சேப்பாக் போனீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நேத்திக்கு சேப்பாக்கில் நம்ம பார்த்தது ஷஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஜிமிமா ரோட்ரிக்ஸ் போட்டு என்ன பேட்டிங் அப்பா, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எந்த டேட் போனேன் எனக்கே தெரியல. ஸோ நான் போனேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு vlog நான் எடுத்து போடுவேன், இல்லைனா வந்து என்னோடய கம்யூனிட்டியில் ஒரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து நம்ம இட் டிபெண்ட்ஸ் ஆன் நான் போகிறத பொறுத்து. ஓகே தான்ப்பா, பட் என்ட்ரி இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இதர் நான் 2 வீடியோஸ் போட்டால் போடுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ரிவ்யூ போடுவோம். அதே மாதிரி டே 2 உடைய ஸ்கோர் போர்டு வந்து நம்ம வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்லோட் பண்ணலாமா அப்படின்றது. ஏன்னா நான் அது வந்து உங்ககிட்ட நான் விட்டுட்டேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம்.